என்னதான் நம்ம அவுட்டிங் போனாலும் இது இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? நம்ம ஷாப்பிங், அவுட்டிங் எல்லாமே வீட்லேயுமே சரி. ஓகே, இதை வாங்கி கொடுத்தா என் பொண்ணோ பையனோ அடம் பிடிக்கிறத வந்து நிறுத்திடுவான். அப்போ வந்துட்டு என் பொண்ணுக்காவது என் பையனுக்காவது நான் வரும்போது இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். கையிலெல்லாம் ஒழுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுலாம் சாப்பிடுவாங்க. அந்த குட்டி குழந்தைங்களாம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, யாருக்கு தான் பிடிக்காது? ஐஸ்கிரீம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஐஸ்கிரீம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இல்லை, அதுக்காகவே அவங்க அப்பாவை நச்சரித்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்களுமே இப்போ ஐஸ்கிரீமுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் அது லாஸ்ட்டில் முடிக்கிறது வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸாக தான் இருக்கும். ஐஸ்கிரீம்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தர் ஒய்ஃபெல்லாம் வந்து கோபமாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வரும்போது அந்த ஐஸ்கிரீமை வந்து கையில் வாங்கிக்கிட்டே வருவாங்க. எப்படியாவது இதை கொடுத்து தாஜா பண்ணி ஐஸ்கிரீம் எப்படி மெல்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஒய்ஃபோட கோவத்தையும் நம்ம மெல்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை சர்ப்ரைஸாக ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி நடந்திருக்கா? ஐஸ்கிரீம்ஸ் உங்களுக்குலாம் பிடிக்குமா? ஹாய், என்ன அப்படி உருண்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்னால் இந்த ஹேபிட் வந்து மறக்கவே முடியல. ஆமாம், நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், மறக்கவே முடியல. திருடுறேன். இதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்களதெல்லாம் எடுத்து திருடுறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்லேட் பென்சில். எத்தனை பேருக்கு உங்களை வந்து ஸ்லேட் பென்சில் சாப்பிடுவீங்க? ஸ்லேட் பென்சில்ஸை வந்து சாப்பிடுவீங்களா? அதுவும் ஸ்லேட்டில் வந்து இந்த கட்டை பென்சில் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொருத்தர் வந்து குச்சி பென்சில் சொல்லுவாங்க. இந்த மாவு மாதிரி இருக்கிறதுல அப்படியே கட்டை பென்சில் நல்லா ஹார்டாக இருக்கும். அந்த பென்சில் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? தயவு செய்து ஒளிவு மறைவு இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நான் ஃப்ராங்காக சொல்கிறேங்க, நான்லாம் பென்சில் செம்மையாக சாப்பிடுவேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பக்கத்தில் யாராவது குட்டீஸ் உட்காந்துருந்து ஸ்லேட்டில் எழுதுனா கேட்பேன் வேணும் அப்படின்ட்டு. ஒரு பேக்கெட் பென்சில்னாலும் 3 நிமிஷம் தான் கடன்னு சாப்பிட்டு முடிச்சிருவேன். எப்போன்னு பார்த்தீங்களா, ஸ்கூல் டைம்லாம் நான் வந்து சாப்பிட்டதில்லை. நான் கன்சீவாக இருக்கும்போது நான் விரும்பி சாப்பிட்ட ஒரே ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லேட் பென்சில் தான். பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு வாங்கிட்டு சொல்லுவேன். அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். சின்ன பசங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன். யாராவது சனா பென்சிலை கூட எடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இப்போ ஒரு 3 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக அதை வந்து நான் நிறுத்திட்டேன். இன்னுமே ஒரு சிலர் வந்து பென்சில் சாப்பிடுவீங்க. பென்சில் சொன்ன உடனே அப்படியே எனக்கு நாக்கு வந்து எச்சி விடுதுங்க. இன்னுமே நான் இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து பென்சில் சாப்பிட்றதில்ல. உங்களில் எத்தனை பேர் ஸ்லேட் பென்சில் சாப்பிடுவீங்க? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சண்டேனாவே வீட்டில் வந்து தடபுடலான சமையல் தான் இருக்கும். ஆமாங்களா? எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாது. ஒரு சில வீட்டில் வந்து தடபுடலாக செய்வாங்க. ஒரு வாரம் செய்வாங்க, ஒரு வாரம் செய்யாமல் கூட இருப்பாங்க. ஓகே, அது அவங்கவுங்களுடைய சாய்ஸு. பட் அப்படி எண்ணி செய்யும் போது கண்டிப்பாக அதை முடிக்கிறது வந்து என்னவா இருக்கும்? சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, அல்லது பாயாசம் கூட சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாங்க. ஆனால் கடைசியாக லாஸ்ட்டாக முடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை பாக்கு. ஆமாம் சிஸ்டர், இந்த வெத்தலை பாக்கு போட்டால் தான் அன்றைக்கி கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒரு கெடா வெட்டால் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அந்த வெத்தலை பாக்கை போட்டு அப்படியே கம்பீரமாக வந்து உட்காரும்போது அதனுடைய வைபே தனியாக இருக்கும். அப்படின்னு நினச்சிருக்கீங்களா நீங்களாம்? உங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்துட்டு இந்த லேடிஸ் வந்துட்டு நல்லா வெத்தலை பாக்கு போடுவாங்க. நல்லா வெத்தலை பாக்கு போட்டு அவங்க நாக்கு வந்து நல்லா செவந்திருந்தா அவங்க வீட்டுக்கார் மேலே இவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தமாக அப்படியெல்லாம் சொல்லிட்டு சினிமாவில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. நேர்லேயும் வந்து ஒரு சிலர் சொல்லி நான் வந்து பார்த்துருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு வெத்தலை பாக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும்? வெத்தலை பாக்கு போடுறது தப்பே இல்லை, அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வெத்தலை பாக்கை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வேலை கிடச்சிருச்சு, ஓகே, பட் எல்லாமே கிடச்சிருச்சு, வீட்டில் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நிம்மதி இல்லை. சூப்பரான வேலை, மாதம் ஆனால் கை நிறைய சம்பளம், டான்னு 1ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும்.
அப்பேற்பட்ட ஹைஃபையான வேலை, சூப்பரான ஜாப். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஜாப். பட் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. மற்றவங்க வந்துட்டு ஜாபுக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வராங்களா, 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்களா, நான் வந்து ஹாயாக அப்படியே ஒரு ஏக்கத்தோடு நான் பார்ப்பேன். ஏன்னா நைட்டெல்லாம் வந்துட்டு அவங்க நல்லா தூங்குவாங்க. பட் ஆனால் என்னோடய ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் பேஸஸ். நைட் டைமில் போயிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஷிஃப்ட் அடிப்படையில் வந்து எனக்கு வந்து ஜாபு. அதனால் எனக்கு வந்து அந்த ஜாப் வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை. கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன், எல்லாமே வாங்குகிறேன். பட் ஆனால் அந்த ஷிஃப்ட் பேஸஸில் ஒர்க் பண்ணும்போது மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாகவே இல்லை. நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து இருக்கும். அப்போ வந்து எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க்கே பண்ண முடியாது. ஒரே ஸ்லீப்பிங் மோடாக இருக்கும். டே டைமில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க என்றைக்குமே கொஞ்சம் வைபாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நைட் டைமில் அந்த ஷிஃப்ட் பேஸஸில் ஒர்க் பண்ணுறது என்னதான் நான் வந்து 1 lakh சம்பளம் வாங்கினாலும், 80,000 சம்பளம் வாங்கினாலும், ஒரு 60,000 சம்பளம் வாங்கினாலும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? என்னதான் விதவிதமாக 1000 வெரைட்டியில் வந்திருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம படிக்கும்போது மறக்கவே முடியாது. எது கேட்குறீங்களா? யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பென்னில் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இல்லை ஜெல் பென்னு, என்னென்னமோ பென்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5th to 6th போகும்போது தான் பென்னே கொடுப்பாங்க. ஓகேங்களா? எழுதுறதுக்கு அப்போ தான் நாங்கள் வந்து பென்னே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் பென்னோ அந்த மாதிரி பென்ஸ் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து ஹீரோ பென்னுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பென்னு. அப்போல்லாம் இங்க் பென்னுன்னு தாங்க இருக்கும். நல்லா இங்க் பாட்டில் வந்து இருக்கும். அந்த ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரில் அந்த இங்கை ஃபில் பண்ணி அந்த பென்னில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி நல்லா எழுதுவாங்கங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வந்து இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ பென் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி இங்கு மூலிமா இருக்கிற பெண்ணை வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்களா? அப்போல்லாம் நாங்கள் வந்து இங்க் பெண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பரீட்சையிலையுமே அதுதான் யூஸ் பண்ணணும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனுடைய வைப்பே தனியாக இருக்கும். அப்போல்லாம் 5th முடித்து 6th வரமா நம்ம வந்து இனிமேட்டு பெண்ணில் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடு ஃபுல்லாக பெண்ணு தான் இருக்கும். அவ்வளோ பென் வாங்குவோம். அதே மாதிரி இங்க் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவில் ஒன்று இருக்கும், ரெட் கலரில் ஒன்று இருக்கும். ரெட் கலர் இங்க் பென், ப்ளூ கலர் இங்க் பென். உங்களுக்கு அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? இன்னுமே என்னால் அந்த பழக்கத்தை வந்து மறக்கவே முடியல. அதுக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் என்கிட்ட வந்து தொத்திக்கிச்சு. என்னால் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறக்க முடியல. எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 25 வயசு ஆகுது, 30 35 வயசு ஆகுது, 40 45 வயசு ஆகுது, ஏன் 60 வயசு கூட எனக்கு ஆகுது. பட் ஆனால் அந்த பழக்கத்தில் இருந்து என்னால் சுத்தமாக மீளவே முடியல. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே, காலையில் எந்திரிச்சிட்டு ஒவ்வொருத்தர் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பெட் காஃபின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல பிஸ்கெட்ஸ் வந்துட்டு அந்த டீயில் வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்கும். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? நல்லா வந்து ஒரு 4-5 பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு அந்த டீலேயோ பால்லையோ முக்கி அப்படியே நல்லா டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிடும்போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டா தான் அன்றைக்கி டேவே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இன்னமும் இந்த பழக்கத்தில் இருந்து நான் வெளியில் வரல. எனக்கு டீயில் ஆர் பாலில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது எனக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எத்தனை பேருக்கு இந்த கனவு வந்து இருக்குது? கண்டிப்பாக நான் வந்து என்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணோம். என்ஜினியரிங்கில் அதுவுமே என்ன கோர்ஸ் எடுக்கணும்னா ஐடி. இந்த ஐடி 4 வருஷம் வந்து நான் முடிச்சுட்டு எம்இலேயே வந்து சிஎஸ்சி எடுத்துகிட்டு எப்படியாவது ஒரு நல்ல கம்பெனியாக போய் ஐடி ஃபீல்டில் வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? ஐடி ஜாப் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒரு சிலருக்கு வந்து ஐடி ஜாப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா சுற்றி ஐடி ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம தமிழ்நாடுலேயும் ஐடி கன்சர்ன் வந்து நிறையா இருக்குது. ஐடி ஜாப்ன்றது ஒரு நல்ல ஜாப் தாங்க, இல்லைன்னு சொல்ல.
ஒரு நீட்டான ஒரு ஜாப் தான். காலையில் போனோமா அழகாக வந்து நம்ம ஒர்க் பண்ணோமா ஈவினிங் வந்து வந்துடலாம். அதே மாதிரி நைட்டு கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டு இல்லாமல் இருக்காது. 3 ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட், ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டு, அப்புறம் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு, அப்புறம் மிட் நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டு இருக்கும். ஓகேவா? எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் சரி நான் ஹாப்பியாக வந்து ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அந்த ஜாப் பண்ணிவிட்டு அழகாக வருவேன். ஏன்னா அங்கே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏசியாக தான் இருக்கும். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் நமக்கு. அங்கே கேன்டீன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்பியரே ஐடி ஃபீல்டே நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு ஐடி ஜாப்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஹாய், குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, டெய்லி உங்ககிட்ட வீடியோ மூலமாக பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பேசினா தான் உங்ககிட்ட பேசினா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மைண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது, மனசும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் எல்லாம் என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ், பாருங்கள். ஓகே ஓகே உங்ககிட்ட கேட்குறது, என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்டே கேட்குறதெல்லாம் எனக்கெல்லாம் வெக்கமே கிடையாதுங்க. நான்லாம் உரிமையாக கேட்பேன். ஓகேவா? சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் ப்ளீஸ் நம்ம வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சசி சனா விளாக்ஸ் யூடியூப்பில் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இன்ஸ்டாவில் என் பேஜ் ஐடி சொல்லட்டுங்களா? சசி சனா 12818. ஓகேவா? அது ஒன்று இருக்குது. சசி சனா 9, அடுத்தது 359 சசி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சசி சனா 14. இந்த 4 ஐடி வந்து இன்ஸ்டாவில் இருக்குது. யூடியூப்பில் வந்துட்டு சசி சனா விளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Be smile, be strong, be happy always. Love you to all my dear brothers and sisters. Take care. எனக்கு நினச்சாவே சிரிப்பாக வருது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஓகேவா? உருன்னே இருப்போம், பயங்கரமாக கோபமாக இருப்போம், ஏதாவது ஒரு டென்ஷனில் இருப்போம். அப்படி இருந்தால் கூட ஒரு சில சமயங்களில் நம்மளை அறியாமையே நாம் வந்து சிரிச்சிருவோம். ஏன்னா நம்ம கேங்கில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி பீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் கேங்லலாம் காமெடி பீஸ் வந்து ஒருத்தர் இருக்காங்களா? கண்டிப்பாக எங்கள் கேங்லேயும் இருக்காங்கங்க. என்ன தான் நம்ம டென்ஷனாக இருந்தாலும், டென்ஷனாக ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, சேனலில் இருந்தாலும் சரி, அந்த பர்சன் வந்தாவே அந்த இடமே கலகலன்னு ஆயிடுவோம். நம்ம வீட்டில் போடுற சண்டையை மறந்துடுவோம். பஸ்ஸில் வரும்போது இடத்துக்காக சண்டை போட்டிருப்போம், அதை மறந்துடுவோம். டென்ஷனாக இருக்கும், அதை மறந்துடுவோம். எம்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்போ தான் வந்து உருன்னு உட்காந்துருப்போம். ஓகேவா? என்னடா வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். பட் ஆனால் அந்த காமெடி பீஸ் வந்தாவே, நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்தாவே அந்த இடமே வந்து கலகலன்னு ஆயிரும், ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவோம். உங்கள் குரூப்பில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது காமெடி பீஸ் இருக்காங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ப்ளீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஹாப்பியாக ஜாலியாக வைப் பண்ணுங்கள், ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் செல்லக்குட்டீஸ், உங்கள்கிட்ட நான் உன்னை கேட்கட்டா? கண்டிப்பாக செய்வீங்களா? ஓகே. அதே மாதிரி லேடிஸும் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஓகேவா? நம்ம பிரதர்ஸாவது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஏதோ அக்கா சொல்கிறது கொஞ்சமாவது கேட்பாங்க. ஆனால் லேடிஸ் வந்து நானே கேட்க மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு ரேட் என்னங்க இப்படி ஏறுது? அப்படியே சர மாதிரியாக ஏறுதுங்க. ஒரே நாளில் வந்து 1000 ரூபாய் ஏறுது, ஒரு நாளில் 850 ரூபாய் ஏறுது, ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 100 அப்படின்னு தான் குறையுது. இப்போல்லாம் பார்த்தாவே இந்த கோல்டுனா பார்த்தாவே அப்படியே கோவமாக வருதுங்க. அந்த கோல்டு ஷாப் பார்த்தாவே கோவமாக வருது, பிடிக்கல. அப்படி அந்த விலையை கொடுத்து அந்த காதில் கழுத்தில் மூக்கில் எல்லாம் மாட்டிக்கிட்டோமா. இதெல்லாம் அப்போ வாங்கினது, அதனால் ரேட் கம்மியாக இருந்ததுனால வாங்கி மாட்டியாச்சு. இப்போ அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த கோல்டு ரேட் இருக்குல்லங்க, ஐயோ அப்பா எங்கேயோ போகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், தயவு செய்து மை டியர் பிரதர் செல்லக்குட்டி, இனிமேட்டு வரதட்சணையாக கோல்டெல்லாம் கேட்காதீங்க. ஓகே, உங்களுக்கே தெரியும்ல கோல்டு ரேட் வந்து எவ்வளோ ஏறுதுன்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு ஏதோ அவங்க இஷ்டப்பட்டு ஏதோ போட்டு வராங்களோ, கவரிங் போட்டால் கூட ஓகே, எனக்கு கவருக்கே போதும், என் பொண்டாட்டி வந்து நான் ஹாப்பியாக வச்சுக்குவேன், அவளை வந்து ஹாப்பியாக வச்சுக்குவேன், கடைசி வரைக்கும் நான் நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல்டு போட்டுட்டு வரலன்னா கூட ஒரு கவரிங் நகைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து கோல்டுக்கு யாரும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து அவ்வளோ விலை. கரெக்டா? அடடடடா, என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரியல. நினச்சாவே மயக்கமாக வருது. வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. ஆனால் ஈஸியான ஜாபுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வேலை தான். காலையில் 8 மணிக்கு போனோமா, 5 மணிக்கு பெல் அடித்தாங்களா, 6 மணிக்கெலாம் நம்ம டான்னு வீட்டுக்கு வந்துடலாம். மாதம் ஆனால் 30ஆம் தேதி 31ஆம் தேதிக்குள்ளே சேலரி வந்து நம்ம கைக்குள்ளே வரும். நம்ம கட்டின சேலரி வந்து மடிப்பு கழையாமல் அழகாக போயிட்டு உட்காந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக வைப்பாக நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து நினச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உண்மை தான். பட் அதுக்கு மெயின் என்ன, ஃபவுண்டேஷன் வந்துட்டு அந்த டீச்சர் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களாம் +2 படிக்கும்போது எங்கள் சென்ட் மேரிஸ்லேயே பார்த்திங்கன்னா டீச்சர் ட்ரைனிங்லாம் இருந்ததுங்க. அதிலெல்லாம் படித்து டீச்சர் ஆகிட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாபில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த டைமில் என்ஜினியரிங் டாக்டர் தான் நாங்கள் படிக்கும்போது இதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த என்ஜினியரிங்க்கு போயிட்டேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஈஸியாக கிடைச்சிது டீச்சர் ட்ரைனிங்கிறது. இப்போ ஆசைப்பட்டாலுமே நம்ம அதுக்கான எஃபோர்ட் போட்டாலுமே அது கிடைக்கிறது இல்லைங்க. ட்ரைனிங் முடித்தாலுமே அந்த டெட் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அதிலெல்லாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறைய டைம் எழுதி ஃபீல் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப் டீச்சராக இல்லைனா கூட ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டீச்சரோடைய ஆசையை வந்துட்டு அந்த ஜாபோடைய ஆசையை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் தானே? சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் பிரதர். ஓகே, கவலைப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் ஒரு நாள் வந்து டீச்சர் ஆவீங்க. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நான் இதை வந்து அனுபவிக்கிறேன் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ட்ரைனிங். ஓகேவா? ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போலீஸு, எங்கள் சித்தப்பா போலீஸு, மாமா போலீஸு, ஏன் பொண்ணு எடுத்த மாமனார் வீட்டில் கூட போலீஸ் தாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து இருப்பீங்க. ஓகேவா? என்னுடைய ஜீன்லேயும் இந்த போலீஸ் ரத்தம் இருக்கிறனால எப்படியாவது இந்த போலீஸ் ட்ரைனிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் ஜாப் வந்து நான் வாங்கிடணும், ஒரு எஸ்ஐ ஆகணும், ஒரு டிஎஸ்பி ஆகணும்னு எத்தனை பேர் கனவுகளோடு இருப்பீங்க. அந்த கனவுகள் நிறைவேறதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அந்த உடம்பை வந்துட்டு நல்லா ஒரு ஜிம் போயிட்டு கட்டுக்கோப்பாக இருப்பீங்க, நல்லா ரன்னிங் ஓடுவீங்க, நல்லா ஹை ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அப்புறம் இந்த ரோப் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஸ்டெப்பு எடுத்திருப்பீங்க. ஆமாம் சிஸ்டர், நான் ஃபிசிக்கல்லாம் கூட ஓகே பாஸ் பண்ணிடுறேன், அந்த ரிட்டன் எக்ஸாம் வருது இல்லைங்க, அதில் தாங்க எனக்கு புட்டுக்குது. ஓகே, எல்லாமே இருந்தாலும் அந்த ஹைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஹைட்டில் வந்து எனக்கு போயிடுது சிஸ்டர். எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஆனால் டைரெக்டாக என்னால் மூவ் பண்ணல. அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேஷ் கேட்குறாங்க. நான் டைரெக்டாக வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் அதை மறைமுகமாக சொன்னேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்குல்ல, கவலைப்படாதீங்க. கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை. ஓகே, கண்டிப்பாக என்றைக்காவது உங்களுடைய கனவு வந்து நிறைவேறும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து வருஷம் நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு எஸ்ஐயாக வருவீங்க. ரைட்டா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என் மாமனார் போலீஸாக இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவங்க அண்ணாவும் போலீஸ் தான். எங்கள் குடும்பமும் ஒரு போலீஸ் குடும்பம் தான். வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னடா அக்கா இப்படி இருக்கன்னு பார்க்குறீங்களா? என்னன்னு புரிஞ்சிட்டிங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டிப்பாக புரிஞ்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னடா நானே சொல்லிடுறேங்க, எனக்கே சிரிப்பாக வருது. இன்றைக்கி வந்து எண்ணெய் சட்டியில் வந்து நான் தலையை விட்டுட்டேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால தான் இப்படி இருக்குது. ஓகேவா? நிறையா வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டேன். யாருக்கு மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்? தலையில் எண்ணெய் நல்லா வச்சு அப்படியே நல்லா அழகாக சீவி இது பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்?
ஐயோ சிஸ்டர் என்னையா சொல்லவே சொல்லாதீங்க, நான் அந்த பக்கம்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் ப்ளீஸ் கை தூக்குங்க. எனக்கு வந்துட்டு அழகாக ஷாம்பு போட்டுட்டு ஒவ்வொரு முடியும் அப்படியே இலவம் பஞ்சு மாதிரி அப்படியே பறக்கணும் சிஸ்டர். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வலிஞ்ச மண்டை வலிஞ்ச மூஞ்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் வைக்கிறதெல்லாம் அவ்வளோக்கு பிடிக்கவே பிடிக்காது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். எனக்கு 60 அடி கூந்தல் இருந்தது, அதை கட் பண்ணிவிட்டேன். சரி கொஞ்சமாவது வளரட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆனால் எண்ணெய் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஸ்கேல்ப் நம்ம மண்டையெல்லாம் வந்து ட்ரை ஆகாது. ஒரு மாதிரி ஆயிலி பசை வந்து நம்ம காதுக்குள்ளெல்லாம் வேணும். ஸோ அதனால் எண்ணெய் வைங்க. எண்ணெய் வச்சு பிடிக்கலனா கூட ஹேர் வாஷ் வந்து உடனே பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். லவ் யூ டு ஆல் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பாய், டேக் கேர். வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, be smile, be strong, be happy always. Okay, my dear brothers and sisters, எப்படா ஸ்கூல் பெல் அடிப்பாங்க, எப்படா காலேஜ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்களா எப்படா ஆஃபீஸ் டைம் முடியும், அந்த பஸ்ஸை போய் நம்ம கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. அது கூட பரவாயில்லைங்க, ஈவினிங்கில் கூட மார்னிங்கில் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு போகும்போது நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குடுன்னு ஓடி அந்த பஸ்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க. போயிட்டு பஸ்ஸில் வந்து ஒரு சிலர் வந்து உட்காந்துக்குவாங்க நல்லா ஜாலியாக, ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக அந்த கூட்டத்தில் வந்து முந்தி அடிச்சுட்டு வந்து உட்காந்து இடம் போடுவாங்க. அவங்க போயிட்டு ஜாலியாக உட்காந்துக்குவாங்க. இன்னும் ஒரு சில நம்ம பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டைமுக்கு வராமல் பஸ்ஸு மூவ் ஆகுதோ அப்போ தான் வேகுன்னு அது வரைக்கும் ஸ்லோவாக நடந்து வருவாங்க. பஸ்ஸு மூவ் ஆகின ஒன்று தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே ஃபுட்போர்டில் அழகாக தொங்கிக்கிட்டு அப்படியே வருவாங்கங்க. வளையோசை கலகலகலவென கவிதைகள் படித்திட குடு தென்றல் காற்றும் வீசுதே அப்படியே கமல் சார் ரேஞ்சில் அப்படியே ஹாயாக தொங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பொண்ணை அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்படியே வருவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சைட் அடிங்க வேண்டான்னு சொல்லலை, தயவுசெய்து ஃபுட்போர்டில் தொங்காதீங்க. சேஃபாக வரணும். பிகிலு உயிர் ரொம்ப முக்கியம். ஓகேவா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? முக்கியமாக நம்மளுடைய காலேஜ் செல்லக்குட்டி தம்பிங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃபுட்போர்டில் தொங்காதீங்க, சேஃபாக வரணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹாப்பி டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை யாருக்கு உகந்த நாள்? நம்ம முருகர் அப்பாவுக்கு உகந்த நாள். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டீங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 1, ஒரு 1:30 மணிக்கு வந்துட்டு எல்லாம் வீட்டில் என்ன கொடுத்தாங்களோ அந்த லஞ்ச் வந்து சாப்பிடுங்க. வீட்டில் கொடுக்காதவங்க கடையில் போயிட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் டைமில் வந்து லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock அல்லது 12:30க்கு விட்டுருப்பாங்க. ஓகே, லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கணும். மம்மி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எம்டி டிஃபன் பாக்ஸாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் மம்மிக்கிட்ட காமிக்கணும். ஓகேவா? ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தாங்க. சாதம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச். ஓகே, தேங்க்யூ. பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், be happy always. Love you to all my dear brothers and sisters. Take care. Safe வீட்டுக்கு வரணும். ஓகே, bye.